அப்படின்னாலே வந்து வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுவோம், இல்லை பண்ண முடியாத டைம் இல்லாதவங்க வெளியில் வாங்குவாங்க. பட் வந்து என்னதான் நீங்கள் வெளியில் வாங்கினாலும் வீட்டில் ஏதாவது ஒன்று சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, பட் டைம் இல்லைம்பாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் தான் இந்த ஸ்பெஷல் முறுக்கு அண்ட் ஹெல்தி லட்டு. ஸோ அதுதான் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கூட குவிக்காக இந்த ஹெல்தி முறுக்கு அண்ட் பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்ட இந்த ஹெல்தி ஓட்ஸ் லட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா கர 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 கரன்னு இருக்கு லட்டு. சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர். சூப்பரா இந்த மாதிரி நீங்களும் பண்ணி அசத்துங்க. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் தீபாவளி. ஸோ ஹாப்பி தீபாவளி டு ஒன் அண்ட் ஆல். எல்லாரும் நல்லா கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க. இப்போ சுவையான நம்ம பொட்டுக்கடலை முறுக்கு பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். 1/4 கப்புங்கிறது உங்களுக்கு வந்து 1/2 கப்புக்கு பவுடர் வரும். கொஞ்சம் கொரன்னு இருக்கும், அதனால இதை நம்ம வந்து ஜல்லடையில் நல்லா ஜல்லிச்சுக்கலாம். இப்போ அதோட 1 கப்பு அரிசி மாவு. இது நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நான் இதை ஜல்லிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஜல்லிச்சுக்கலாம். இப்போ வந்து தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு நல்லா ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சு அதில் வந்து காரத்துக்கு நான் கருப்பு மிளகு பொடி போட்டிருக்கேன் 1 டீஸ்பூன். அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சிவப்பு மிளகா பொடியும் போட்டுக்கலாம். ஜீரகம் இருந்தால் ஜீரகமும் போட்டுக்கலாம். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், உருக்கின வெண்ணெய் போட்டிருக்கேன். நான் நிறைய வெண்ணெய் விட்டிங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து நம்ம வந்து மாவை பிசையணும். ஒரேடியாக தண்ணி விட்டுட்டோன்னா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பிழியவும் வராது. அதனால் வந்து பார்த்து நீங்கள் அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை தெளிச்சுக்கோங்க. சில பேர் வந்து நிறைய வெண்ணெய் விட்டால் ரொம்ப சாஃப்டாக வரும்னு நினச்சிப்பீங்க. ஆனால் அது வந்து ரொம்ப மிருதுவாக போயிடுமே தவிர உங்களுக்கு வந்து கரகரப்பு வராது. ஸோ இப்போ நம்ம மாவு நல்லா பதத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். ஸோ இந்த முறுக்கு அச்சில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பிளேட்ஸ் இருக்கும். தேங்குழல் இருக்கும், முள்ளு முறுக்கு இருக்கும், அப்புறம் ரிப்பன் பக்கோடா, ஓமப்பொடி. நான் வந்து இந்த முள்ளு முறுக்கு 3 ஓட்டை இருக்கிறது எடுத்துன்னு இருக்கேன். ஸோ மாவை நல்லா பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதை மூடி வச்சுடுவோம். ஸோ அதை வறண்டு போகாமல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெய் சட்டியை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக்கிடுங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நான் டைரெக்டாக முறுக்கு அதில் பிழியிறேன். ஸோ எண்ணெயை வந்து இப்போ நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப சூடாக இருந்தால் கடகடன்னு முறுமுறுன்னு ஒரு மேத்தரும் உள்ளே வெந்திருக்காது. அதனால வந்து நல்லா முடிஞ்சால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ புதுசாக பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வந்து தனியாக முறுக்கை பிழிஞ்சிட்டு எடுத்து நீங்கள் வானலியில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வெள்ளை கலரில் தான் வரும் பொட்டுக்கடலை முறுக்கு. நான் காரப்பொடி வேறு ஆட் பண்ணலை. ஸோ இது எப்போ திருப்பி போடணும்னா, நம்ம வந்து இந்த சுற்றியும் அந்த எண்ணெய் நல்லா ஒரு சத்தத்தோடு வருது பார்த்தீங்களா, பபிள்ஸ் மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் மெதுவாக ஒரு முறுக்காக திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் பண்ண உங்களுக்கு பழகிடும் இது. ஸோ இப்போ பாருங்கள், சுற்றியும் அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி நீங்கள் தொட்டிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா வந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து அந்த எண்ணெய் பபிள்ஸ் வந்து அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் திருப்பி பார்த்து வேணால் பாருங்கள். அதுக்குன்ட்டு கலர் வரலையேன்னு வெயிட் பண்ணாதீங்க. நம்ம வந்து இது வெள்ளை கலரில் தான் இருக்கும். சிவப்பு பொடி போடலை, காரப்பொடி. இன்னொன்று வந்து இது வந்து பாருங்கள் நல்ல பதத்துக்கு வந்தாச்சு. ரொம்ப கலருக்கு வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப ரஃப்பாக வந்துடும் உங்களுக்கு முறுக்கு. ரொம்ப என்ன சொல்வீங்க, ஹார்ட் ஆகிடும். ஸோ எடுத்து அழகாக ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டிங்கன்னா எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பாக்கி இருக்கிற மாவெல்லாம் முறுக்காக நம்ம பிழிஞ்சிக்கலாம். எனக்கு இப்போ நான் கொடுத்த இந்த அளவில் நீங்கள் முறுக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 15 முறுக்கு வந்தது. ஸோ முதல்ல பிழிகிறவங்களுக்கு 1, 2 அது உடையும். அதெல்லாம் நம்ம வந்து டென்ஷன் பட்டுக்க வேண்டாம். பண்ண உங்களுக்கு பழகிடும்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஓட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 கப்பு நான் ஓட்ஸ், நார்மல் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஸ்டீல் கட் இருக்குது. நான் வந்து ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்பு ஓட்ஸ், அப்புறம் வந்து 1 கப்பு வந்து எல்லா நட்ஸும் சேர்ந்தது. நான் வந்து பாதாம், முந்திரி பருப்பு, பிஸ்தா போட்டிருக்கேன். பாதாம் பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன். முந்திரி வந்து கொஞ்சம் குறைச்சல், பிஸ்தா வந்து அதையும் விட குறைச்சல். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபுல்லே பாதாம் போட்டுக்கணுன்னாலும் பாதாம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து எப்படி உங்களுக்கு அளவு தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஸ்வீட்டுக்கு வந்து நான் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு கையளவுக்கு காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 கப் வெல்லம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு சரியாக இருக்கும். வானலியில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா இந்த ஓட்ஸை வந்து நம்ம நல்லா கலர் வர வரைக்கும், நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இதை வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்கு. அண்ட் ஓட்ஸும் நல்ல வாசனை வரும். நான் வந்து சாதாரண ரோல்டு ஓட்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிற அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கலர் வந்தாச்சு, நல்லா வாசமும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஓட்ஸை எடுத்து சூடு நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராகவே பண்ணிக்கலாம். சில பேருக்கு கொரன்னு வேணும்னா கொரன்னு வச்சுக்கலாம். பட் வந்து ஃபைன் பவுடராக பண்ணால் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து தனியாக ஆற வச்சுடுங்க. சூடு நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நல்லா கீ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி பருப்பு, பிஸ்தாலாம் நல்லா வறுபடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை வரும். அதே மாதிரி முந்திரி, பாதாமெல்லாம் உங்கள் அளவு, உங்களுக்கு ஜாஸ்தி போட்டுக்கணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பருப்பு நிறைய போட்டுக்கோங்க, இல்லை முந்திரி பருப்பு வேணுன்னாலும் போட்டுக்கோங்க. இன்னும் ஏதாவது நட்ஸ் வேணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வேணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சூடு ஆற வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கொரான்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக வர மாதிரி பார்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்ச ஓட்ஸ் பவுடர், அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர் இதையும் போட்டுட்டு, இதில் வந்து கொஞ்சம் திராட்சை பழம் எடுத்தோம் இல்லையா, அதையும் தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெல்லம் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு வானலியில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டு, தண்ணியே விடலைங்க நான், வெல்லம் 1 கப் போட்டு நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து தீயில வச்சா போதும். ஸோ இப்போ வெல்லம் உருகியாச்சு. நம்ம அந்த மிக்ஸ் பண்ண ஓட்ஸு, பாதாம் பவுடர் இதெல்லாம் போட்டு, இந்த திராட்சை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா வெல்லத்தோடு சேர்த்துக்கணும். இப்போ பாகு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகு வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ வெல்லம் கரையிற வரைக்கும் இருந்தால் போதும். இப்போ இந்த சூடு ஆறறதுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சோன்னா இப்போ நம்ம லட்டு பிடிக்க ரெடி ஆயாச்சு. ஸோ கொஞ்சம் நெய் மாத்திரம் உங்களுக்கு தேவைப்படும். நெய் போட்டு நல்லா பிடிக்கிற அளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து தண்ணியோ பாலோ எதுவும் விட போகிறதில்ல. இப்போ அன்றைக்கே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பால் விட்டு பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிக்க போகிறீங்கன்னா பாலெல்லாம் விட வேண்டாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து கையை நல்லா கொஞ்சம் நெய்யை வச்சு நல்லா நம்ம க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அழகாக கையில் வச்சு நம்ம தேய்ச்சி நல்லா கெட்டியாக உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா பிடிக்க வரும். சூடு வந்து மிதமாக இருக்கிற சூடில் பண்ணுங்கள். ரொம்ப ஆற வச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க கஷ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கே செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா லட்டு, நீங்கள் பால் கொஞ்சம் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு டப்பாவில் வச்சு ஒரு 1 வீக் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பால் எதுவும் சேர்க்க வேண்டாம். அழகாக நம்ம வந்து நெய் வச்சே நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா அழகாக கெட்டியாக நம்மளுடைய ஓட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயாச்சு லட்டு. நான் கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 15 to 16 லட்டு வரைக்கும் எனக்கு வந்தது. ஸோ ஸ்வீட் அளவும் கரெக்டாக இருந்தது. சூப்பராக இந்த லட்டு முறுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.